இன்னைக்கு சென்னை தெற்கு மாவட்டம் மட்டுமல்ல, அடுத்து தமிழ்நாடு முழுக்க நகர பேரூர் வார்டுகள், ஊராட்சி கிளைகள் தோறும் இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களை நாம் நியமிக்க இருக்கோம். இப்படி நியமிச்சா இளைஞரணியில மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் நிர்வாகிகள், ஆபீஸ் பேரர்ஸ் மட்டும் இளைஞரணிக்கு மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகள். இவ்வளவு பேர் கொண்ட நிர்வாகிகள் கொண்ட எந்த இயக்கத்திலையும் எந்த அணிலையும் இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. இது இளைஞரணியுடைய மிகப்பெரிய சாதனை. இந்தியாவிலேயே அசைக்க முடியாத ஒரு இயக்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு காரணம் நம்முடைய இளைஞரணி தான் அப்படிங்கிறத நாம நிரூபிக்கலாம். இந்த 5 லட்சம் பேரும் குறைஞ்சது 10 வாக்குகளை மட்டும் குறி வச்சு நம்முடைய ஒர்க் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு, நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நீங்க கொண்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு பல இளைஞர்கள் எந்த இயக்கத்துல போய் சேரலாம், எந்த கட்சியில போய் சேரலாம் அப்படின்னு சில பேர் குழப்பத்தில் இருக்காங்க. சில இளைஞர்கள் எதிர்கட்சியில கூட இருப்பாங்க, மாற்றுக் கட்சியில கூட இருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய இயக்கத்துடைய வரலாறு, இந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய அரசு செஞ்ச சாதனைகள், தலைவருடைய வரலாறு, எப்படி ஒவ்வொரு படியா முன்னுக்கு வந்தாரு, எப்படி இந்த முதலமைச்சர் பதவி அடைஞ்சாரு, இதெல்லாம் இயக்கத்துடைய சாதனைகள், இயக்கத்துடைய வரலாறு, ஹிஸ்டரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க. தியாகங்கள், கொள்கைகள் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்ற இளைஞர்கிட்ட கொண்டு போய் பேசுங்க.